ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓப்போ தரப்புல இருந்து இன்னைக்கு K13 டர்போ சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா. இப்ப நம்ம பார்க்க போறது ஓப்போ K13 டர்போ ப்ரோ மொபைலை பத்தாம். அதை தவிர்த்து ஓப்போ K13 டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 13 டர்போ ப்ரோ மொபைல் பத்தாம். இருக்குல்ல தாங்க ஹையர் வேரியன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுல மீடியாடெக் டிமென்சிட்டி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலை பொறுத்தளவு 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 38,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஓப்போ ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படியே அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பேக் சைட்ல உங்களுக்கு வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வென்டிலேஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கும். பட் ஆனா இங்க ட்ரிகர் பட்டன் இந்த மாதிரி விஷயம் கொடுக்கல. அப்படி உள்ள சூழ்நிலை இந்த 38,000 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்லையா? ஏன்னா சைனால இன்னைக்கு இந்த மொபைல் லான்ச் ஆகும் போது பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 12,256 ஜிபி தான். ஆனா இந்தியன் ரீஜன்ல 8,256 ஜிபி, அங்க 12,256 ஜிபி வெறும் 21,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் 16,512 ஜிபி உங்களுக்கு 28,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பேஸ் வேரியன்ட் கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி உள்ள சூழ்நிலை இந்த 38,000 ரூபாய்க்கு இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் ஒர்த் இல்லையா? இந்தியன் ரீஜன்ல இது வாங்கினா பெஸ்டா இருக்குமா இல்லையா? அதை பத்தி தான் நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஓப்போ K13 டர்போ ப்ரோ. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. சோ லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஓப்போ K13 டர்போ ப்ரோ பாக்ஸ். ஒரு நல்ல ஒரு சூப்பரான நல்ல கான்ட்ராஸ்டான கலர்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அதுக்கடுத்து இந்த யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு சம் மேனுவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் அண்ட் இந்த ஃபேனை கிளீன் பண்றதுக்கு செப்பரேட்டா பிரஷிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ஓப்போ K13 டர்போ ப்ரோ இந்த மொபைல் பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தவரை 2 வைப்ரன்ட் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8,256 GB வேரியன்ட் 38,000 இருக்கும். ஹையர் வேரியன்ட் 12 GB RAM 256 GB வேரியன்ட் 40,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி அட்ராக்டிவான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல ஒரு சூப்பரான நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட்ல இந்த கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி பேக் சைடுல எடுத்து வந்ததுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. இது ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், இல்லன்னு சொல்லல. பட் ஆனா இங்க ஒரு சூப்பரான கிராபிக்கல் ஓரியன்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு பிரீமியம் அண்ட் கேமிங்காகவே நல்ல ஒரு இன்டிமேஷனோட கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. அண்ட் இங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனா பிரைமரி சென்சார் டாப்லயும் பாட்டம்ல அந்த ஃபேன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபேன் பக்கத்துல அந்த வென்டிலேஷன் ஏரியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த பிரைமரி சென்சார் பக்கத்திலே செகண்டரி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது கீழே பாட்டம்ல ஃபிளாஷ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது ஒரு செப்பரேட்டான ஏரியா இருக்கு. அண்ட் பாட்டம்ல ஓப்போ பிராண்டிங் அண்ட் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நல்லா பிளாஸ்டிக் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்ப்ளே பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. இதுல IP16 ரேட்டிங் இருக்கு. மிலிட்டரி கேட் சர்டிபிகேட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் சூப்பராகவே இருக்கு. அது போக இந்த டிசைன்லயே நம்ம இந்த ஃபேனை பத்தி பேசுறோம். இங்க ஃபேன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல் ஷேப் கார்னர்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். அதனால உங்களுக்கு உள்ளுக்குள்ள பிளேட்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு 1 mm எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ஃபேனோட RPM பாத்துட்டோம்னா 18,000 எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ RPM ஸ்பீட்ல இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு செம்மையான உங்களுக்கு கூலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபேனை கஸ்டமைஸ் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் சைட்ல நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அந்த ஃபேனை சுத்தியுமே நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் லைட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ அந்த இன்டிமேஷன் லைட் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் கேமிங் விளையாடும் போது நம்மளுக்கு RGB லைட் எஃபெக்ட்ல வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இங்க ஃபேன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோ நாய்ஸ் சப்போர்ட் இருக்கும். அதாவது இந்த எல் ஷேப் கார்னர் சப்போர்ட் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப லோ நாய்ஸ் இருக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு இரிட்டேட்டிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஓப்போ கிளைம் பண்றாங்க. அது போக இங்க ஃபேன் பாத்துட்டீங்கன்னா சூப்பராகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குங்க. அந்த இந்த ஃபேனை கஸ்டமைஸ் பண்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இங்க உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஃபேனுக்கு கஸ்டமைஸ்க்குள்ள போயிட்டோம்னா ஃபுல் ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபுல்லா ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்விட்சிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அந்த ஸ்மார்ட் ஸ்விட்சிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவை அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபேன் அப்பப்ப ரன் ஆகிக்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு 2 ஆப்ஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பேட்டரி கன்சம்ஷன் அதாவது குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறையதான் செய்யும். பெரிய அளவுக்கு டிராபேக் வராது பேட்டரி. அதனால இங்க பேட்டரி 7,000 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மொபைலோட வெயிட் 208 கிராமும், திக்னஸ் 7.3 mm அமைஞ்சிருக்கு. ஓவரால் நல்ல ஒரு டிசைன், நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் அமைஞ்சிருக்கு இந்த ஓப்போ K13 டர்போ
ப்ரோ டிசன்ஃபெக்டர் பொறுத்தளவு இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.8 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் 120 ரெஃப்ரெஷ் ரேட் HDR இமேஜ் சப்போர்ட்டோடையும் ஒரு Quad HD பிளஸ் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே 1600 நிட்ஸ் ஒரு பிரைட்டரான ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே மிரட்டி விட்டுருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட எடுத்திருந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 208 கிராம், திக்னஸ் 7.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் OS 15, LPDDR5X and UFS 4.0 சப்போர்ட் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், IP69 ரேட்டிங் அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் 7000 mm ஸ்கொயர்லயும் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இந்த பேட்டரியும் கூட. அண்ட் இந்த மொபைல் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 40 to 50 மினிட்ஸ் இருக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், 2 MP மேக்ரோட முடிச்சிட்டாங்க. 8 MP அல்ட்ரா விட இது மாதிரி எதுவுமே கிடையாது. 2 MP மேக்ரோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல 16 MP தான். சோ இந்த போன்ல கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் இங்க கேமராக்கு கொஞ்சம் ஆவரேஜான ரிசல்ட்டா தான் இருக்கு. பட் ஆனா இங்க 4K வீடியோ எடுக்க முடியும் 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல. அண்ட் 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வித் EA சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் வீடியோட ஃபுட்டேஜ் நல்லா இருக்கு. அண்ட் எடுக்கிற பிரைமரி சென்சர்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் எல்லாமே அருமையா கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் கேமரா நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டோட வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கோம். இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இம்ப்ளிமெண்டோட பவர்ஃபுல்லான ஒரு SoCயோட கலை இறக்கிருக்காங்க. Snapdragon 8S Gen 4 வெறும் ஒரு 4 MarketTech 3.21 GHz கிளாக் சிப் 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலை இறக்கிருக்காங்க. அண்ட் இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 825 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டுமே சேரும்போது செம்மையா இருக்குங்க. உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், மல்டி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிங்கிள் ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் டிஜிட்டல் வைஸ்ல செம்மையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது போக இதுக்கு பிறகு இதோட அடுத்த சீரிஸ் பாத்தீங்கன்னா Redmi K13 Turbo. அந்த போனோட SoC பார்க்கும்போது 8450. ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8S Gen 4 தான் ஹையஸ்டா இருக்கு டிஜிட்டல் வைஸ். அது போக இந்த போனோட ஆப்டிமைஸ் அண்ட் இந்த கலர் OSோட இம்ப்ளிமெண்ட் எல்லாமே அட்டகாசமா இருக்கு. கேமிங்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க. செம்மையா ரெஃப்ரெஷ் ரேட்டோட பிளே பண்ணும்போது வெறித்தனமா இருக்கு. இந்த போன் ஹீட்டே ஆயிடக்கூடாதுக்காக செப்பரேட்டரா உங்களுக்கு வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க 7000 mm ஸ்கொயர்லயும். அண்ட் உங்களுக்கு அந்த பிளேட் ஃபேன் சப்போர்ட் வித் வென்டிலேஷன் சப்போர்ட்டோட வந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 18000 RPM ஸ்பீட்ல சுத்தும். உங்களுக்கு இப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கு ஹீட்டிங்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்போ கிளைம் பண்றது மட்டும் கிடையாது. இந்த போன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அண்ட் கேமிங்க்கு டெடிகேட்டரா உங்களுக்கு அந்த ஆப்பும் இம்ப்ளிமெண்ட், கேமிங் ஆப்பும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நிறைய கஸ்டமைஸ் நம்மளால சிப்செட் பெர்ஃபார்மன்ஸ் மோட், பேசிக் பேலன்ஸ்ட் மோடுமே நிறைய விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸோட இம்ப்ளிமெண்ட் வந்தது. ஒரு கேமிங் போனுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு 20K பட்ஜெட்ல வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இந்த SoCயோட இந்த போனும் செம்ம பிரீமியமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo K13 Turbo Pro இந்தியன் ரீஜன்ல ஒரு வேலை லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வைப்ரான கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியண்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. பேஸ் வேரியன்ட் 38,000. 38,000 பெரிய ஹியூஜ் பிரைசிங்கா இருக்கு. எனக்கு ஒரு 40K ரேஞ்சுக்கு இந்த மொபைல் கோட் பண்ணியிருக்காங்க ஓப்போ சைட்ல இருந்து. ஆனா சைனால கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பேஸ் வேரியன்ட்டுக்கு இதுக்கும் 17,000 வித்தியாசம் இருக்கு. ரேம் வேரியன்ட்டும் உங்களுக்கு இங்க உள்ள ஹையர் வேரியன்ட் தான் அங்க பேஸ் வேரியன்ட்டே லான்ச் பண்ணிருக்காங்க சைனால. சோ சைனா பிரச்சனையை விட்டுருவோம். இந்தியன் பிரச்சனை அந்த 38,000 இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மௌனம் தான் உருவாகுது. ஏன்னா இந்த போனோட ஸ்பெக் சூப்பராகவே இருக்கு. அப்படி இருக்கும்போது 38,000 கோட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா வருது. ஏன்னா ட்ரிகர் பட்டன் கிடையாது. சோ கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொண்டு வரும்போது இந்த போனோட ஸ்பெக்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கு. ஆனா பிரைசிங்னு வரும்போது 38,000 ஹியூஜ் அமௌண்ட். எத்தனை பேர் இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஓப்போ மொபைலை வாங்குவோம்? ஏன்னா கேமரால சொதப்பிருக்காங்க. ஏன்னா கேமரால செகண்டரி சென்சார் கிடையாது. ஒரு டெலஃபோக்கஸோட வந்திருந்தா இன்னொரு பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பா இந்த போன் நம்மளுக்கு கொடுத்துருக்கும். இந்த பிரைஸும் தகும் சொல்லலாம். ஸோ நம்ம திரும்பி சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், இங்க பிரைசிங் தான் ரொம்ப ஹியூஜா இருக்கு. இதுக்கு காம்படேட்டன்ட் பாத்துட்டீங்கன்னாலும் இதுக்கு ஆல்டர்னேட் பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு Infinix GT 30 Pro எடுத்துட்டு போயிடலாம். இன்னைக்கு
ஓப்போ K13 டர்போ ஸ்பெக்ஸ் தான் இன்ஃபினிக்ஸ் GT 30 Pro இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல பிலோ 30K குள்ள வந்துருது. ஏன்னா அந்த போனுமே உங்களுக்கு K13 டர்போவுமே உங்களுக்கு 28,000 நல்ல ஒரு பிரைசிங் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இங்க ஒரு அதை காட்டில ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து வச்சு விற்கிறது கொஞ்சம் கூட ஒரு இன்ஆர்கானிக் சேல்ஸ் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா இந்த ஓப்போ K13 டர்போ ப்ரோ பொறுத்தளவு என்னோட கன்சிடரேஷன், இன்னும் இந்த மொபைல் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வாங்காதீங்க. கொஞ்சம் டிலே பண்ணுங்க. ஒரு 4 months 5 months டிலே ஆகட்டும். கண்டிப்பா இதோட பிரைசிங் கண்டிப்பா லோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து எடுங்க. ஏன்னா நல்ல ஸ்பெக்ஸ், நல்ல ஹார்ட்வேர்ஸ், ஒரு புது டெக்னாலஜியோட வென்டிலேஷன் சப்போர்ட்டோட இருக்கிறது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இல்லை நான் சொல்ல வரல. ஆனா பிரைசிங்னு பார்க்கும்போது ரொம்ப ஹியூஜா இருக்கு. ஸோ இது என்னோட ஃபைனல் கருத்தா சொல்லிட்டு நான் இதோட க்ளோஸ் பண்றேன் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் நம்புறேன். இதுல எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.